நான் ஹிட்லர் என்றால் நீங்கள் ரஷ்யாவா? சீறிப்பாய்ந்த அனுர மூக்குடைப்பட்ட கம்மன்பில அரச ஊழியர்களுக்கு எதிர்பாரா சம்பள அதிகரிப்பு அறிவித்தார் அனுர. இஷாரா செவ்வந்தி பின்னணியில் பலம் வாய்ந்த பாதாள குற்றவாளிகள் நீதிமன்றின் அதிரடி. குறைந்த வருமானம் உள்ள குடும்பங்களுக்கு அனுர வழங்கும் பணம். தங்க விலையில் அதிரடி மாற்றம். இலங்கையின் பதில் பிரதம நீதியரசராக தமிழர். சபையில் நித்திரை கொண்ட அர்ச்சுனா எம்பி வரவு செலவு திட்டத்தை விமர்சித்தார். இனி தொடர்வென விரிவான செய்திகள். 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை நாடாளுமன்றில் ஜனாதிபதி அறிவித்த நேரம் சபையில் அர்ச்சுனா எம்பி கடுமையான நித்திரையில் இருந்த புகைப்படங்கள் தற்போது சமூக வலைதளத்தில் பரவி வருகின்றது. வடக்கு மாகாணத்திற்கு எந்த நிதியும் இந்த முறை வரவு செலவு திட்டத்தில் குறிப்பிட்ட அளவாக ஒதுக்கப்படவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார். இந்நிலையில் தனது உத்தியோகபூர்வ பேஸ்புக்கில் 13 இட்டு வரவு செலவு திட்டத்தை விமர்சித்துள்ளார். ஜனாதிபதியின் பேச்சு புத்தகமாக தரப்பட்டிருக்கிறது. மேலோட்டமாக பார்த்தேன். வட மாகாணத்திற்குரிய எந்த சிறப்பு நிதியும் இங்கேயும் இல்லை என்று தெரிவித்துள்ளார். கடந்த முறை 5000 மில்லியன் வீதி அபிவிருத்திக்காகவும் 1500 மில்லியன் வட்டுவாகல் பாலத்திற்கு ஒதுக்கப்பட்டது என்றெல்லாம் ஏமாற்றப்பட்டோம். நூலகத்திற்கு 200 மில்லியன் என்றார்கள். ஆனால் இந்த முறை எதுவுமே இல்லை. கடந்த முறை நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்காக ஒதுக்கப்பட்ட 9.3 மில்லியன் கூட பாவிக்கவில்லை என குறிப்பிட்டுள்ளார். வடக்குக்காக ஒதுக்கப்பட்ட 5000 மில்லியன் நிதியும் பாவிக்கப்படவில்லை. திருப்பி அனுப்பி வைத்திருக்கிறார்கள். இனிமேல் திருப்பி கிடைக்கப் போவதுமில்லை என்றும் விமர்சித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. என்னை ஹிட்லர் என்று கூறும் நீங்கள் எல்லாம் அமெரிக்காவா இல்லை ரஷ்யாவா என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க எதிர்க்கட்சிகளிடம் கேள்வி எழுப்பியுள்ளார். 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் ஜனாதிபதியும் நிதியமைச்சருமான அனுரகுமார திசாநாயக்கவினால் சபையில் தற்போது முன்வைக்கப்பட்டு வருகிறது. இந்த நேரமே ஜனாதிபதி மேற்கண்டவாறு எதிர்க்கட்சிகளிடம் கேள்வி எழுப்பியுள்ளார். அனுர அரசை விமர்சித்துக் கொண்டு வரும் எதிர்க்கட்சி எதிர்வரும் 21ஆம் திகதி அனுர அரசாங்கத்திற்கு எதிராக மாபெரும் பேரணியை நடத்துவதற்கு ஏற்பாடுகளை மேற்கொண்டு வருகின்றதும் குறிப்பிடத்தக்கது. இதன்போது முன்னாள் அமைச்சர் உதய கமன்பில உள்ளிட்டோர் தற்போதைய ஆட்சியை சர்வாதிகார ஆட்சிக்கும் ஜனாதிபதி அனுரவை ஹிட்லருக்கும் ஒப்பிட்டு கருத்துக்களை வெளியிட்டு பேரணிக்கு அழைப்பு விடுத்துள்ளனர். இந்த கருத்துக்களுக்கு பதிலளிக்கும் வகையில் ஜனாதிபதியின் இன்றைய கருத்து அமைந்திருந்தது. எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து எப்படியான நெருக்கடிகளை ஏற்படுத்தினாலும் எங்களது கொள்கையில் மாற்றமில்லை. சட்டம் அனைவருக்கும் சமமாக நடைமுறைப்படுத்தப்படும். மக்களுக்கு அநீதி ஏற்படுத்தும் செயற்பாடுகள், ஊழல், மோசடிகள் உள்ளிட்டவற்றிற்கு எதிராக நாம் தீவிரமாக செயற்படுவோம். இதற்காக எம்மை ஹிட்லர் என்று குறிப்பிட்டாலும் அது எமக்கு பிரச்சனை ஒன்றுமில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். கனேமுல்ல சஞ்சீவவின் கொலையில் 9 சக்தி வாய்ந்த ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகள் ஈடுபட்டுள்ளதாகவும் அவர்களில் 4 பேர் வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்று தலைமறைவாகியுள்ளதாகவும் இன்று கொழும்பு குற்றப்பிரிவு கொழும்பு நீதவான் நீதிமன்றத்திற்கு தெரிவித்துள்ளது. அத்தோடு இந்த கொலையில் 6 ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகள் நேரடியாக தொடர்புடையவர்கள் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. கனேமுல்ல சஞ்சீவ கொலை சம்பவம் தொடர்பான வழக்கு இன்று கொழும்பு தலைமை நீதவான் அசங்க எஸ் போதரகம முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது பிரிவின் அதிகாரி இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். இன்று வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது பூசா சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள 5 சந்தேக நபர்கள் ஜூம் தொழில்நுட்பம் மூலம் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர். மேலும் இந்த கொலையின் பிரதான சந்தேக நபர் இஷாரா செவ்வந்தி தப்பிச் செல்வதற்கு உதவியதாக சந்தேகத்தின் பேரில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த 3 ஆண் மற்றும் 2 பெண் சந்தேக நபர்கள் சிறைச்சாலை அதிகாரிகளால் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர். இன்று வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இதுவரை நடத்தப்பட்ட விசாரணைகளின் அறிக்கையை கொழும்பு குற்றப்பிரிவு அதிகாரி நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தார். சம்பவம் தொடர்பில் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள பல சந்தேக நபர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டு அவர்களிடம் திடுக்கிடும் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அதன் அடிப்படையில் மேலும் விசாரணைகள் நடத்தப்படும் என்றும் அந்த அதிகாரி கூறியுள்ளார். இதற்கிடையில் காவலில் உள்ள சந்தேக நபர்கள் அதிகாரியால் கண்காணிக்கப்படுவார்கள் என்றும் கோட்டை நீதவான் நீதிமன்றத்திற்கும் கொழும்பு நீதவான் நீதிமன்ற எண் 8ற்கும் விசாரணையின் முன்னேற்றம் தெரிவிக்கப்படும் என்றும் கோட்டை நீதவான் தெரிவித்தார். அத்தோடு முன்வைக்கப்பட்ட உண்மைகளை கருத்தில் கொண்ட நீதவான் தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள சந்தேக நபர்கள் எதிர்வரும் 21ஆம் திகதி வரை மேலும் விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டுள்ளார்.
அரசு ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பிற்காக 110 பில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். 2026ஆம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்தினை முன்வைத்து நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே ஜனாதிபதி மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். சம்பளம் மற்றும் ஓய்வூதிய கொள்கைகளை நிலைபெறாக நிர்வகிப்பது எமது பொறுப்பு. பல ஆண்டுகளாக எழுந்துள்ள சம்பள பிரச்சினைகளையும் அரசாங்க நிதி முகாமைத்துவம் என்பவற்றில் உள்ள சவால்களையும் கருத்தில் கொண்டு அரசாங்க ஊழியர்கள் மற்றும் கொடுப்பனவுகள் தொடர்பான பிரச்சினைகளுக்கு தீர்வுகளை பெற்றுக் கொடுப்பதற்காக சம்பளம் மற்றும் ஓய்வூதிய குழுவை நிர்வகிப்போம். 2025ஆம் ஆண்டில் மேற்கொள்ளப்பட்ட சம்பள திருத்தங்களுக்கு அமைய இரண்டாம் கட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக 110 பில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அதற்கமைய இந்த சம்பளங்களை அனைத்து அரசு ஊழியர்களுக்கும் 2026 ஜனவரி தொடக்கம் செலுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலையானது சற்று ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகின்றது. அந்த வகையில் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் தொடர்ச்சியாக குறைவடைந்த தங்க விலையானது இன்று மீண்டும் அதிகரித்துள்ளது. 24 கரட் தங்க கிராம் 43,100 ரூபாவாக பதிவாகியுள்ள நிலையில் 24 கரட் தங்க பவுன் 3,44,800 ரூபாவாக பதிவாகியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. உயர் நீதிமன்ற நீதிபதி எஸ் துரைராஜா பதில் பிரதம நீதியரசராக பதவி பிரமாணம் செய்து கொண்டுள்ளார். இன்று காலை ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்துள்ளார். பிரதம நீதியரசர் பிரீத்தி பத்மன் சூரசேன தற்போது வெளிநாட்டில் இருப்பதால் இந்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. இந்த நிலையில் பிரதம நீதியரசர் நாடு திரும்பும் வரை நீதிபதி துரைராஜா பொறுப்பு வகிப்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பதவியேற்பு நிகழ்வில் ஜனாதிபதியின் செயலாளர் நந்திக சனத் குமநாயக்கவும் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. கனகராயன் குளம் காவல்துறை பிரிவிற்குட்பட்ட கண்டி யாழ்ப்பாணம் வீதியில் யாழ்ப்பாணத்திலிருந்து வவுனியா நோக்கி சென்ற பாரவூர்தி எதிர் திசையில் வந்த முச்சக்கர வண்டியுடன் மோதி விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். கண்டி யாழ்ப்பாணம் வீதியின் பெரிய குளம் பகுதியில் இந்த விபத்து இன்று வெள்ளிக்கிழமை அதிகாலை இடம்பெற்றுள்ளது. விபத்தில் உயிரிழந்தவர் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த 25 வயதுடையவர் என விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. விபத்தில் காயமடைந்த முச்சக்கர வண்டியின் சாரதியும் முச்சக்கர வண்டியின் பின்னிருக்கையில் இருந்து பயணித்த ஒருவரும் மாங்குளம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டனர். இந்நிலையில் முச்சக்கர வண்டியின் பின்னால் இருந்து பயணித்த பயணி சிகிச்சை பலனின்றி உருளந்தமை குறிப்பிடத்தக்கது. பல்கலைக்கழக மாணவர்களுக்கான மகாபல புலமை பரிசில் கொடுப்பனவு 2,500 ரூபாவினால் அதிகரிக்கப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இன்று நாடாளுமன்றத்தில் நடைபெறும் 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட உரையின் போது ஜனாதிபதி இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில் மகாபல உள்ளிட்ட கொடுப்பனவுகளுக்காக 2,500 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்களின் உயர்கல்விக்காக மகாபல கொடுப்பனவு 10,000 ரூபாவுடன் மேலதிகமாக 5,000 ரூபாய் வழங்கப்படும். 2026ஆம் ஆண்டு முதல் மகாபல 10,000 ரூபாய் வரை அதிகரிக்கப்படும். தேசிய கல்வியற் கல்லூரிகளில் பயிலும் ஆசிரிய மாணவர்களுக்கான கொடுப்பனவு 2,500 ரூபாவினால் அதிகரிக்கப்படும். விசேட தேவையுடைய பிள்ளைகள் உயர்கல்வியை பெறுவதற்காக 5,000 ரூபாய் மாதாந்த கொடுப்பனவை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். நாடளாவிய ரீதியில் உள்ள தொழிற்பயிற்சி நிலையங்களை அபிவிருத்தி செய்வதற்கு 8,000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்படும் என தெரிவித்துள்ளமை பலரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான வாகன அனுமதி பத்திரங்கள் எதிர்காலத்தில் வழங்கப்படாது என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். வாகன அனுமதி பத்திரங்கள் வழங்கும் திட்டத்தை முன்னோக்கி எடுத்து செல்லக்கூடாது என்று தான் கருதுவதாக ஜனாதிபதி கூறினார். இருப்பினும் அரசாங்கத்தின் தற்போதைய வாகனங்கள் மற்றும் இயந்திரங்கள் போதுமானதாக இல்லை என்றும் தற்போதுள்ள வாகனங்கள் மற்றும் இயந்திரங்களில் கணிசமான பகுதி காலம் கடந்தவை என்றும் இதன் விளைவாக பழுதுபார்ப்பு மற்றும் பராமரிப்புக்கு கணிசமான செலவுகள் ஏற்படுவதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கூறியுள்ளார். இந்த சூழ்நிலையை கருத்தில் கொண்டு அரசு நிறுவனங்களுக்கு தேவையான பல வாகனங்கள் மற்றும் இயந்திரங்களையும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பதவிக்காலம் முடிந்த பிறகு திருப்பி அனுப்பும் அடிப்படையில் வழங்கப்பட வேண்டிய வாகனங்களையும் வாங்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளது என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். இந்த நோக்கத்திற்காக 2026 வரவு செலவு திட்டத்தின் மூலம் மொத்தம் 12,500 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார்.
இலங்கையில் உலகளாவிய இணைப்பின் நலனுக்காக 2 பிரெஞ்சு கேபிள் கப்பல்கள் கட்டப்பட உள்ளதாக கொழும்பில் உள்ள பிரான்ஸ் தூதரகம் தெரிவித்துள்ளது. பிரெஞ்சு தூதரகத்தின்படி குளோபல் கேபிள் கப்பல் உரிமையாளர் ஆரஞ்சு மைரன் 2 புதிய கேபிள் கப்பல்களை கட்ட கொழும்பை தேர்ந்தெடுத்துள்ளார். 2 புதிய கேபிள் கப்பல்களும் நீரில் மூழ்கி கப்பல் கேபிள்களை நிறுவுதல் மற்றும் பராமரிப்பதில் உலகளாவிய பிரெஞ்சு குறிப்பின் கடற்படை திறனை புதுப்பிக்கும் என்று அது மேலும் கூறப்பட்டுள்ளது. விவசாய அபிவிருத்திற்காக 1700 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நீரியல் வள பகுதிகளை உள்ளடக்கிய சுற்றுலா தொழில்துறை அபிவிருத்திக்காக 3500 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்படும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். அடுத்த வருடத்திற்காக பல்வேறு கடன் வசதிகளுக்கான 80,000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். சுற்றுலா தொழில் நிபுணர்களை உருவாக்க 500 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். உள்ளக விமான சேவைகளை விரிவுபடுத்த அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. கட்டுநாயக்க விமான நிலையத்தை விரிவுபடுத்தும் வேலை திட்டத்தை அடுத்த வருடம் ஆரம்பிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார்.